ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம யூஸ் ஸ்டேட் எப்படி ரியாக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை கோடில் எப்படி யூஸ் பண்ணலாம், அது ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த ரியாக்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த்ரூ ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அது எப்படின்றது பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் யூஸ் ஸ்டேட்டை ரியாக்டில் வந்து. இப்போ இருக்குன்னு அவசியம் இல்லை, நம்ம இங்கே கோடில் போய் யூஸ் ஸ்டேட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூஸ் ஸ்டேட் காட்டும். அப்போ என்ட்ரு கொடுத்தா அதுவே இம்போர்ட் ஆகிக்கும். லைக் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ஆகணும். அது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் நான் கவுண்டர்ன்ற பேர் வைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ காம்பனண்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். யூஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்ன்ற ஒரு வேரியபிள் நேம் இது கொடுத்துட்டு அதுக்கு கவுண்டர் அப்புறம் செட் கவுண்ட் கவுண்ட்னு வச்சுக்கிட்டு யூஸ் ஸ்டேட் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். யூஸ் ஸ்டேட்டோட கோட் எப்படி இருக்கும்னா, லைக் கவுண்ட் வந்து ஆக்சுவல் வேல்யூ, த கரண்ட் வேல்யூ அதோட யூஸ் ஸ்டேட்டோ நம்ம ஸ்டேட்டோடது. செட் கவுண்ட்ன்றது அந்த கரண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லிக்கலாம். லைக் இந்த கவுண்டை சேஞ்ச் பண்ணோம்னா இந்த செட் கவுண்டை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்னுக்கு நம்ம ஈக்குவல் டு இல்லையா? ஓகே, ஒரு டிவ்னு போட்டுக்கலாம். டிவ் காச்சும் கொடுத்துக்கலாம். ஷோனுக்கு கவுண்டர் ப்ரோக்ராம் நேமே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அடுத்து பிஆர் கொடுத்துடலாம். ஒரு டிவ் கிரியேட் பண்ணிப்போம். டிவ்வில் அந்த கவுண்டோட வேல்யூவை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ பிரேக் கொடுத்துட்டு இப்போ நமக்கு ரெண்டு பட்டன் தேவை. ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட், இன்னொன்று வந்து டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? இதுக்கு கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துருவோம். சென்ட்ரல் வந்து நிற்கிறோம். மார்ஜின் லெஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு 88 px கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அதே நம்ம டிக்ரிமெண்ட்டுக்கு பண்ணிடலாம். ஒரு 48 போதும். ஓகேங்களா? இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா செட் கவுண்டை நம்ம கால் பண்ணணும். செட் கவுண்டை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ கவுண்டோட வேல்யூவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி +1 கொடுக்கணும். கொடுத்தோம்னா +1 ஆகும். இதே தான் நம்ம டிக்ரிமெண்ட்டுக்கு பண்ண போகிறோம்.
ஆனால் டிக்ரிமெண்ட்டுக்கு நம்ம இப்படி டிக்ரிமெண்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட் ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கினா போதும், டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும்போது டிக்ரிமெண்ட் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த செட் கவுண்ட்டுன்றது ஆக்சுவல் கவுண்டை அப்டேட் பண்ணுற போகிறதுக்கான ஒரு வேல்யூ. ஸோ இந்த ஆன் கிளிக்கில் நம்ம இந்த செட் கவுண்டை கால் பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்ட்டோடதையும் டிக்ரிமெண்ட்டோடதையும். அந்த ஆன் கிளிக்கில் நம்ம கரண்ட் வேல்யூ கவுண்ட்டை ஒரு இன்டீஜராக இருக்கிறதுனால அதை ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் கரண்ட் வேல்யூ நம்ம இனிஷியலாக கொடுக்கும்போது 0ன்னு இருக்கும், அது இப்போ 1 ஆயிரும். ஸோ அது ஒரு ப்ளஸ் ஆட் ஆகும் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட. ஸோ இப்போ 4 காட்டுது. ஸோ அதே தான் இங்கேயும் மைனஸ் கொடுத்தா ஜஸ்ட் மைனஸ் ஆயிரும், இன்க்ரிமெண்ட் கொடுத்தா இன்க்ரிமெண்ட் ஆகும். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான் யூஸ் ஸ்டேட் ரியாக்டில் யூஸ் பண்ணுறது. தேங்க்யூ.